எங்கள் கூட்டணியை பற்றி தெளிவான ஒரு போயிட்டுருக்கு. ஆக்க பொறுத்துட்டீங்களே, ஆற பொறுங்கிற. ஜஸ்ட் 2 days, just 2 days வெயிட். அதே நிலைப்பாடில் தான் இன்னைக்கும் நாங்கள் இருக்கிறோம், அதே நிலைப்பாடில் இருக்கிறோம். அதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வர்றது தானே உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை. தலைவர் வந்து தலைமை கழகத்தின் மூலம் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தானே உறுதியானது. அந்த அறிவிப்புக்கு தான் ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 days நான் கேட்குறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. அதை தானே நாங்கள் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். சுதீஷ் தெளிவாக எல்லாமே அதுக்கான பதில் நேற்றே சொல்லிட்டாரு. நீங்கள் கேளுங்க. எதுங்க எது? ஒரு நிமிஷம் நீ இருப்ப. நீ எந்த சேனல்மா? கொஞ்ச நேரம் இருக்கு, நீ சொல்லு. சரி, அது நான் சொல்ல முடியும். இப்போ துரைமுருகன் அவர்கிட்ட கேளு. இல்லை இல்லை இல்லை, அது நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நாங்கள் சொல்கிறத மட்டும் இல்லைன்னு அவர் மறுக்கிறாரா இல்லையா? அப்போது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதை அவர் வாயால் அவர் ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நாங்கள் சொல்கிறோம். அது உங்களுக்கே அந்த டவுட், அது நாங்க பாத்துக்கிறோமே. உங்களுக்கே அவ்வளோ கன்ஃபியூஷன். எதுங்க இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேங்க. பழைய ரொம்ப போல்டு கொஸ்டினை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வெரி கட்டாயமா கட்டாயமா ஏங்க, ஜெயலலிதாவை எதிர்த்து மக்களுக்காக குரல் எழுப்பினவர் கேப்டன் சட்டசபையிலேயே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவராக அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை மக்கள் பிரச்சனைக்காக நடக்காத போது எதிர்த்து சட்டசபையிலேயே குரல் எழுப்பினவர் கேப்டன் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். கிளியாத சட்டையை கிழிச்ச மாதிரி வாங்க வாங்கன்னு போட்டோ எடுக்கிற கட்சி கிடையாது தேமுதிக. புரியுதா? அதனால எங்க கொள்கையில் நாங்கள் உறுதி. தப்பு நடந்தால் அது யாரா இருந்தாலும் நாங்கள் கேட்போம், நல்லது நடந்தால் பாராட்டுவோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப 3 பேர் பேசின சத்தியமா கேட்க பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா 21 இடைத்தேர்தல் சேர்ந்து வருதுங்கிறாங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ வந்து நம்ம பேசுறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பற்றி, அதோடு சேர்ந்து 21 சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருது. யார் ஜெயிக்க போகிறாங்க, இந்த ஆட்சி தொடருதா இல்லையா என்பதற்கான பதில் அங்கே தான் வருது. ஏன்னா நிறைய வந்து கேஸ் பெண்டிங் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. யார் ஆட்சி தொடர்ந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யலை என்றால் தேமுதிக முதல் ஆளாக தட்டி கேட்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. கேப்டன் வந்து எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி இதுவரைக்கும் செய்யாத திட்டங்களை கூட நிச்சயமாக மக்களுக்காக செய்ய வைப்பார் அப்படின்ற உறுதி எங்களுக்கு இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. வெயிட் அண்ட் see. நிச்சயமாக இந்த கொஸ்டின் எல்லாரும் சொல்றாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படட்டும், கூட்டணி இறுதியாகட்டும், வேட்பாளர்கள் அறிவிக்கப்படட்டும், பிரச்சார வந்து எந்தெந்த டேட் எங்கன்னு அறிவித்த பிறகு தலைவருடைய பிரச்சாரத்தை பற்றி அப்போ நாங்கள் சொல்றோம். You also should raise your voice more than that. You can't raise your voice. That's why you are always. I'll talk later. I will talk later because she's the only girl sitting and talking with me in English. All the others raising their voice, she can't raise. I will talk to her separately after this. யார் சொன்னது? பியூஷ் கோயல் யார் அங்க? ஏன் ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்து கேப்டனே பார்த்துட்டு போயிருக்காரு? இல்லையா, வெளியே வந்து என்ன சொல்லிட்டு போனாரு?
ஒரு வாட்டி இல்லை ஒரு வாட்டி நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. காவேரி நியூஸ் தானே. ஒரு நிமிஷம் இல்லை, அவரை கிளியர் பண்ணியிருப்பா. அவர் ரொம்ப டவுட். ஒரே நிமிஷம். ஓபிஎஸ் வீட்டுக்கு வந்து பேசிட்டு ஜெயக்குமாரும் ஓபிஎஸும் வெளியே போய் உடல் நலமும் விசாரிச்சோம், கூட்டணிக்கு அழைச்சிருக்கோம். நிச்சயமாக எங்கள் கூட்டணியில் அவங்க இடம் பெறுவாங்க. அப்புறம் பிரதமர் வர்ற பொதுக்கூட்டத்துக்கு வருவாங்களான்னு கேட்டாங்க. உறுதியாக கேப்டன் இருப்பார்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமாம், எங்களுக்கு இறுதி எதுவுமே முடியாமல் நாங்கள் எப்படி போய் கலந்துக்க முடியும்? முடிஞ்சாதானே போக முடியும். அதுக்காக உங்கள் அவசரத்துக்காக நாங்கள் போய் ஃபோட்டோ வைக்கிறது கூட எங்களுக்கு வேணாம் தான் சொல்லணும். என்னம்மா அதுதான் அதுக்கான அது பொறுத்திருந்து பாருங்கன்ட்டல. இழுபறி எல்லாம் மீடியாவுக்கு தான். நாங்கள் கிளியராக இருக்கோம். ஒரு விஷயத்தில் நாங்கள் கிளியராக இருக்கோம். உங்கள் அவசரத்துக்காக நாங்கள் வந்து பட்டு நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஒரு விஷயம், எங்களை வேண்டிய தொகுதி எத்தனை யார் எல்லாம் நாங்கள் தெளிவாக ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் எங்கள் அறிவிப்பு வரும். அதுக்காக அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு எங்கள் பதிலை நாங்கள் சொல்ல முடியாது. அதனால் இத்தனை நாள் பொறுத்து இருந்துட்டீங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் another 2 days. நல்ல அறிவிப்பு வரும். அப்படியெல்லாம் கிடையாது. உரிய மரியாதை வழங்கலை. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கற்பனைக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இல்லை. இப்போது ஃபஸ்ட் டைம் எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு? என்டிஏ அலையன்ஸில் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தாங்க. எல்லாரும் ஒரே வாட்டி கையெழுத்து போட்டாங்க. சுமூகமாக நல்லா இருந்தது. இந்த ஒரே நாளில் எல்லாருடைய தொகுதி எல்லாம் ஒரே நாள் அறிவிக்க முடிஞ்சது. இந்த முறையும் அப்படி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பாமகவை முதல்ல கூப்பிட்டு கையெழுத்து வாங்கினால தான் இவ்வளவு காலதாமதம், இவ்வளோ அறிவிக்கிறதுக்கான லேட்டு எல்லாமே. இது எல்லாரும் ஒன்றா உட்காந்து முடிச்சிருந்தா இதை எப்பயோ சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதா நேற்று சுதீஷ் வந்து பதிய வச்சது. அதுதான் எங்களுடைய நிலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டல. இப்போ இல்லை எங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருது இல்லைங்களா? அதில் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே உங்கள் கேள்விக்கு வரும். எத்தனை எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டா, உள்ளாட்சியா, எல்லாமே யார் வேட்பாளர், என்ன தொகுதி, அந்த அறிவிப்பில் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வரும். ஒரே அறிவிப்பா தான் வரும். எல்லாம் சேர்ந்து ஒரே அறிவிப்பா தான் வரும். புரியுதுங்களா? மாறி மாறி வராது. இல்ல அது அவர் சொன்னது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. 6-7 இடத்துல போட்டது தான் இல்ல அது தவறாக நீங்க புரிஞ்சுக்கிட்டு. இதுதான் கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது. இதான் நேற்று நடந்தது. ஜஸ்ட் கம்யூனிகேஷன் கேப். நல்லா மறுபடியும் உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து எல்லா கட்சியும் உங்களுக்கு எப்படி போன வாட்டி நாங்கள் வந்து அலையன்ஸ் என்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணமோ அதே மாதிரி நடந்திருந்தா எந்த ஈஸியாக அன்னைக்கு ஒரே நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். தனியாக கூப்பிட்டு கையெழுத்து வாங்கி அது முடிச்சதுனால தான் அப்புறம் பிஜேபியை கூப்பிட்றாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க. இதுதான் வந்து கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் திமுக எங்களோட தொடர்பு கொண்டார் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. நிச்சயமாக வேல்முருகன் உனக்கு ரொம்ப ஈகர் இருக்கு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணல, ஜஸ்ட் 2 நாள் வெயிட் பண்ணுன்ட்டல. நான் தெளிவாக சொல்லிட்டேன்லப்பா, 2 நாள் பொறுங்கன்ட்டேன். 2 நாள் பொறுங்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தலைமை கழகம் அறிவிக்கும். அப்போ தனிச்சு போட்டியா, கூட்டணி அமைச்சு போட்டியா, வெறும் எம்பி தானா, இல்லை எம்எல்ஏ வருதா, உள்ளாட்சி வருதா, எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி, யார் என்ன அப்படிங்கிறது ஒரே அறிவிப்பில் மொத்தமாக கிளியராக ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இதே தலைமை கழகத்தில். புரியுதுங்களா? ஓகே.
இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இளங்கன்று பயமறியாது. அதனால அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு. நீங்க எதுக்கு அது ரொம்ப கேட்குறீங்க? யாருமே அவங்களே அதை பத்தி கண்டுக்கலையே, நீங்க எதுக்கு அது சொல்றீங்க? யங்ஸ்டர்ஸ் பொதுவா வந்து இளங்கன்று பயமறியாது. அப்படியா? சரி, அவர் கருத்தை நாங்கள் எடுத்துக்கோம். அதே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. சரி, ஏன் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம்? நீங்கள் கேட்குறீங்க பதில். ஏன் இவ்வளோ நாள் நாங்கள் எங்களுக்கான தொகுதி, எங்களுக்கான சீட்டு, எங்களுக்கானவை எல்லாம் கிடைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி நாங்கள் பொறுமையாக நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அவசரப்படலையே. அப்போது ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 days. நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து அதில் பதில் இருக்கும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். மறுபடியும் அதே கேட்குறேன். தனித்து போட்டியிட என்னைக்குமே தேமுதிக பயந்தது இல்லையே. அந்த ஃபார்முலாவை உருவாக்குனதே தேமுதிக தானே தமிழ்நாட்டில். எங்களுக்கு என்ன பயம் தனித்து போட்டிடுறதுக்கு? அதிகமாக தேர்தல் களத்தில் தனியாக போட்டியிட்ட ஒரே கட்சி தேமுதிக. நீங்கள் வந்து அதை எங்ககிட்ட கேட்காதீங்க, அது வேற யார்ட்டையாவது கேட்கணும். அது போய் வேற யார்ட்டையாவது கேளுங்க, எங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அந்த ஃபார்முலாவை உருவாக்குனதே கேப்டனும் தேமுதிக. அதுக்கு பயந்த கட்சி இல்லை இது. எதையும் சந்திக்க தயாராக இருக்கிற கட்சி. 2 நாள் இப்போ இங்கே எல்லாம் சொல்லிட்டு வர மறுபடியும் அதே எத்தனை சீட்டுங்கிறீங்க? 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். 2 நாள் அதே தான் அவங்க கேட்குறாங்க. தமிழில் தான் சொல்கிறேன். எங்கள் கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளரோ அவர் பிரதமராக வரணுன்றதான் குறிக்கோளாக இருக்கும். அப்புறம் வேற யாரோ வரணும்னா இருக்கும் குறிக்கோள். எங்க விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கோம். அதிமுக மேல உங்களுக்கு டவுட் தான், நீங்க அங்க கேளுங்க அந்த கேள்வி. சரிங்களா? நாங்க கிளியரா இருக்கோம். எங்க விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் வந்து பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம இது இழுபறி, அப்புறம் வந்து அது இதுலாம் யாரும் எழுத தெளிவாக போயிட்டு இருக்கு. வெகு விரைவில் அதிகாரப்பூர்வமான தெளிவான அறிவிப்பு உங்களுக்கு வரும். அந்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்கள் அத்தனை பேரையும் அழைச்சி தலைமை கழகத்தில் கேப்டன் அவர்கள் நிச்சயமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் வித்தின் 2 days நிச்சயமாக அறிவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.